வாய நம்ம அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் விஜயலட்சுமி நாகப்பனின் காலை பதிவு. திருவருளும் குருவருளும் துணை நிற்க தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராணம் என்னும் சிறப்பினை உடைய திருத்தொண்டர் புராணத்தினை நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அதிலும் குறிப்பாக வாயிலார் நாயனார் புராணத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அடியனுடைய யூடியூப் பெயர் திருவருள் விஜயலட்சுமி. இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நாளும் ஞானம் செய்திகளை நீங்கள் கேட்டு பயன்பெறுவீர்கள். வாருங்கள் பதிவிற்குள் செல்லலாம். திருச்சிற்றம்பலம். மண்ணு சீர் மயிலை திருமாநகர் தொன்மை நீடிய சூத்திர தொல்குலம் நன்மை சான்ற நலம் பெற தோன்றினார் தன்மை வாயிலார் என்னும் தபோதனர். திருச்சிற்றம்பலம். இந்த திருப்பாடலை அப்படியே அன்வயப்படுத்தி கொண்டு கூட்டி பொருள் கொண்டால் மிக எளிமையாக இந்த பாடல் இறையருளால் விளங்கும் என்று சொல்லி, முதல் அடி மண்ணு சீர் மயிலை திருமாநகர். அந்த திருமாநகர் அதை திருமயிலை அப்படின்னு பொருள் கொள்ளுவோம். மண்ணுங்கிறது முதல் சொல்லுங்க. மண்ணுதல் அப்படின்னா நிலை பெறுதல். இங்கே மண்ணுன்னா நிலை பெற்ற சீர்மயிலை, சிறப்புடைய மயிலை. அதுக்கு முன்னாடி திருமயிலை என்று நாம் பொருள் கொள்ள வேண்டும். நிலை பெற்ற சிறப்புடைய திருமயிலாபுரி என்னும் பெருநகரத்தில் அப்படிங்கிறது முதலடியோட பொருள். தொன்மை நீடிய சூத்திர தொல்குலம். தொன்மை அப்படின்னா பழமை அப்படிங்கிறது பொருள். இத்தகைய பழமையால் நீண்ட சூத்திரர் என்னும் வேளாளர் பழங்குலத்தில், வேளாளர் குலம்ங்க. உமாபதி சிவாச்சாரியார் திருத்தொண்டர் புராண வரலாற்றினுள் வாயிலாரை வேளாளர் 13 வைத்து வகுத்து போற்றியுள்ளார். அப்படிப்பட்ட ஒரு பழமையான குலம் அந்த வேளாளர் குலம். அதிலே வந்தவர் தான் நம்முடைய வாயிலார் நாயனார். மூன்றாவது அடி நன்மை சான்ற நலம் பெற தோன்றினார். அப்படிங்கிறதுல நம்ம நன்மை சான்ற நலம் பெற வரைக்கும் தான் பொருள் பார்க்குறோம். அப்படின்னா என்னென்னா, நன்மைகள் எல்லாவற்றிலும் சிறந்த நன்மை என்னன்னு பார்த்தோம்னா வீடு பேருங்க. அதனை வழங்குவதற்குரியவனும் உடையவனும் இறைவன் ஒருவனே ஆவான். அவன்தான் நம்முடைய சிவபெருமான். எனவே அத்தகைய வீடு பேரை அடையுமாறு அந்த நன்மை அந்த நலம் அப்படின்னு அங்கே பொருள் எடுத்துக்கொண்டு ஈற்றடிக்கு வந்துடணும். தன்மை வாயிலார் என்னும் தபோதனர். தன்மைங்கிறது அந்த வீடு பேர் அடையுமாறு அந்த என்ன தன்மை? உயர்ந்த சீலமும் புண்ணியமும் அப்படிப்பட்ட தன்மையினை உடைய வாயிலார் என்னும் பெயரினை உடைய தபோதனர் அப்படின்னா தவ பேச்சினை உடையவர். இப்போது முதல் மூன்றாவது அடியில் தோன்றினார் அப்படிங்கிற அந்த சொல் விடுபட்டிருக்கு இல்லையா? இப்போ அதோடு சேர்த்து கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட தவ பேச்சினை உடையவர் தோன்றினார் அப்படிங்கிறது அங்கே பொருள். தபோதனர் அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள்னா தவத்தையே செல்வமாக உடையவர். அப்படிப்பட்ட தவ பேச்சினை உடைய நம்முடைய வாயிலார் நாயனார் தோன்றினார் என்ற வரைக்கும் இன்னைக்கு நம்ம பொருளை மிக செம்மையாக பார்த்தோம். இன்றைய நாள் நமக்கு சிவ மங்களங்களை நல்கும் நல்லதொரு நாளாக அமைய வேண்டும் அப்படின்னு சொல்லி நாம் இறைவனிடத்திலே விண்ணப்பத்தினை வைப்போம். வாயிலார் நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி, தெய்வ சேக்கிழார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.